ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வெயிலுக்கு நீர் சத்து உள்ள ஒரு பீர்த்தங்காய் வச்சு கரம் மசாலா வச்சு ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு கூட்டு செய்யலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒன்றரை பொடி கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊறினா தான் சீக்கிரம் வேகும். இந்த மாதிரி மேலே இந்த காம்பு மாதிரி வருது பாருங்கள், அதை மட்டும்தான் நம்ம இதுலேருந்து எடுக்கணும். இந்த தோலில் அவ்வளோவும் மருத்துவம். பீர்த்தங்காய் தோல் இது தனியாக சட்னி கூட அரைப்பாங்க. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறது. நம்ம இந்த மாதிரி இந்த ரஃப்பான ஒரு இந்த மேலே உள்ள காம்பு, இந்த காம்பு இது மட்டும் நம்ம இந்த மாதிரி வச்சு சீவி எடுத்துட்டு மீதி அதில் உள்ள இந்த மாதிரி உள்ள இந்த என்ன சொல்கிறது, இந்த கிரீன் கலராக இருக்குது இல்லையா, இதை நம்ம அப்படியே சாதாரணமாக இந்த மாதிரி சீவனாவே போதும். ஃபுல்லாகவே அதை ரிமூவ் பண்ண வேணாம். ஏன்னா அதில் அவ்வளோ மருத்துவம். அதனால் அப்படியே தான் நம்ம கட் பண்ணி போடணும். அது சாப்பிடும்போது ஒரு உளுத்தம்பருப்பு மென்று சாப்பிட்ற மாதிரி ஒரு மணலாக வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் செய்யணும். கொஞ்சம் பச்சையும் இருக்கணும். அதில் அந்த தோல் இருந்து சமைச்சா அந்த ஒரு மருத்துவம். எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சாதாரணமாக நம்ம கத்தி வச்சும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே பண்ணலாம். இதில் பிஞ்சு விதையாக இருக்கும், அதை அப்படியே போட்டுக்கலாம். அதுவும் நல்லது. அதையும் தூக்கி போட வேணாம் வெளியில், அதையும் போட்டுக்கலாம். ஷேப் இந்த சைஸில் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணி பார்க்கலாம். கடலெண்ணெய், இந்த மாதிரி நார் இருக்கும் அதில், அதனால தான் அந்த மேலோட்டம் சீவுறது. நம்ம இந்த மாதிரி சுரண்டி எடுக்கிறதுனால இந்த பச்சை தன்மை நடுவில் அப்படி இருக்குது. இது சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இதனுடைய தோலே தனியாக எடுத்து சட்னி மாதிரி செய்து அந்த காலத்து பெரியவங்க கொடுப்பாங்க. இந்த பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு. இப்போல்லாம் அது செய்து கொடுத்தா இது என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதனால் இந்த காய் செய்யும்போது இந்த மாதிரி மெத்தட், இந்த மாதிரி இந்த பச்சை தன்மை இருக்கிற மாதிரி நம்ம சீவி எடுத்துட்டு இதை அப்படியே போட்டு சமைக்கலாம். இதில் இந்த மாதிரி நரம்பு மாதிரியாக இருக்கும். இதில் நம்ம சீவும் போதே அது வந்துடும். அதை நம்ம தனியாக எடுத்து போட்டுடும். இந்த மாதிரி தான் இதை சீவி எடுக்கணும். 2 ஏலக்காய், 2 லவங்கம், 3 பட்டை. கொஞ்சம் கலர் மாறினதும் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் கடுகு, அதே அளவு சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கொத்தமல்லி, வெங்காயம் வதவும் போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூள் தோராயமாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போடுறேன் நான்.
எல்லாத்துக்கும் சேர்த்து கல் உப்பு சீக்கிரம் வதங்கும். கல் உப்பு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலரி கொடுத்துக்கணும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதிகமாக போடக்கூடாது. இது நான் நவீன் தக்காளினா ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று போட்டுக்கலாம். இது நாடு ஒரு சின்ன சைஸ் போடும். இந்த ரெசிபி தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது. கட் பண்ணி வச்ச பீர்த்தாங்க. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி காய்கறி ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு காய்கறி. இந்த மட்டும் நான் செய்து கொடுங்க. இந்த காயோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்துடும். முக்கியமாக அந்த பச்சை தோல் அதில் இருக்கணும். ஒரு மருத்துவம் தான் அது. அதை எடுத்து வெள்ளையாக செய்யக்கூடாது. இந்த மாதிரி பச்சையாக இருக்கணும். பீர்க்கங்காய் நீர் சத்து நிறைந்த ஒரு பீர்க்கங்காய். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. தனியாக வேக வச்சோம் இல்லையா, கழுவு இந்த மாதிரி மாய்ச்சர் வச்சு லைட்டாக ஒன்றும் பாதியமாக தான் உடைக்கணும். இப்போ தான் அந்த ரெசிபி இந்த டேஸ்ட்டு தரும். வெயில் காலத்தில் இந்த பீர்க்கங்காய் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பீர்க்கங்காய் இந்த ஸ்டைலில் செய்து பாருங்கள். நார்மலான ஒரு கூட்டு நம்ம அடிக்கடிக்கு செய்கிறோம் இல்லையா, இந்த மெத்தடை ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் வரும். அப்படி ஒரு உள்ளங்கை அளவு தேங்காய் நல்லா குறைன்னு அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்துக்கணும். வீட்டு மிளகா தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா சேர்க்கலை, அதனால் வீட்டு மிளகா தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும். தேங்காய் கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த காரத்துக்கு இது சரியாக வரும். இந்த ரெசிபிக்கு இந்த காரம் கரெக்டாக வந்துடும். இந்த கலர்ஃபுல்லாக இருக்காது அந்த காஷ்மீரி தூள். எல்லாத்தையும் கலந்து உப்பு எல்லாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிடுங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. தேவையான அளவு நம்ம கிரேவி வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து
மணமாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். 20 ரூபா பீர்க்கங்காய் 1 கிலோ போட்ட கடலைப்பருப்பு தேங்காயெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அளவுக்கு. இதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சர்வ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் ஒரு கரம் மசாலா வச்சு ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு பீர்க்கங்காய் கூட்டு. பட் நம்ம எப்போவுமே ஒரு கூட்டு வந்து இந்த சாதாரணமாக தானே செய்வோம். இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ஒரு நாள் செய்து பாருங்கள். இந்த பீர்க்கங்காவுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் கொடுத்துடும். அது நடுவில் அந்த பச்சை தன்மை இருக்கிறதுனால பீர்க்கங்காய் உடையாது. இல்லைன்னா அப்படியே குழன்னு உடஞ்சி எங்கே இருக்குதுன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குழஞ்சிடும். அதனால் அந்த பேலன்ஸ் பண்ண அந்த தோல் வச்சு நீங்கள் சீவினீங்கன்னா அது ஹெல்த்துக்கும் நல்லது. அந்த பேலன்ஸ் பண்ணுறதுனால அந்த இது உடையாது, அந்த காய் வந்து உடையாது. ஒரு டிப்ஸு தான் கண்டிப்பாக. அதே சமயம் நல்லதும் அது. அந்த நடுவில் இருக்கிற அந்த பச்சை அந்த தோல் வந்து நம்ம சாப்பிட்றது பித்தத்துக்கு நல்லது. நிறைய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு காய் பீர்க்கங்காய். இது கூட எந்த ஒரு சைடிஷ் இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு இந்த பீர்க்கங்காய். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணணும். ஒரு அருமையான ஒரு ரெசிபி. இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.